வணக்கம். நமது திராவிட இயக்கத்தின் சார்பாக திருமதி ஓவியம் ரஞ்சன் பேசுகிறேன். ஒரு மோசமான ஒரு பதிவை பார்த்தேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. இந்த அதிமுக நான் எப்பவுமே கண்டம் பண்ணுகிறது சி.வி. சண்முகத்தை, குடிகார பையன். இவன் எப்போ பார்த்தாலும் இவன் தொல்லை தாங்க முடியல தமிழ்நாட்டில். அவன் ஒரு கிறுக்க, அந்த கிறுக்க சொல்றான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, யார் யாரைன்னா ஒரு பதவிக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன், ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு மரியாதை கொடுக்க. நாங்கெல்லாம் இன்னைக்கு கூட எடப்பாடியார் எதிர்கட்சி தலைவர் தான் பேசுறோம், உன் தலைவரை பேசுறோம், உங்க தலைவியை பேசுறோம். எல்லாருமே நாங்க திமுக இன்னைக்கு எங்களுக்கு எங்களுடைய மூச்சு காற்று எல்லாமே திமுக ஆகிலும் நாங்க யாரையும் அப்படி பேசுவதற்கு எங்க தலைவர் அனுமதித்ததில்லை. ஆனா இந்த ஒரு மோசமான, நான் வாயில சொல்லக்கூடாது, ஏன்னா நான் கிறிஸ்தவலா இருக்கிறேன். இந்த லெண்டு நாட்கள்ல கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது இந்த நாய்கிட்ட. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் தெளிவா சொல்றேன். கடையில் எல்லா தொடப்பமும் தொடப்பம் இல்லாத பற்றாக்குறை ஆக போது இந்த நாயால எல்லா பொம்பளைகளும் தொடப்பத்தை எடுத்து சரியான அடி அடிக்க போறாங்க. நீ கேட்குற கனவு அவர் இன்னும் உங்களுடைய கனவு என்ன? நம்ம சீஃப் மினிஸ்டர் கேட்டதுக்கு எவ்வளோ திமிரு கொழுப்பு இருந்தா நீ ஒரு நடிகை பேரை சொல்லி பேசுவ? செருப்பால் அடிக்கணும் நல்லா, அது கூட தகாது, அது கூட உனக்கு பத்தாது, செருப்படி கூட பத்தாது. நீ வா நீ இங்க உன் தலைமைச் செயலகத்துக்கு நீ நின்று பாருங்க. இங்க பொம்பளைகள்லாம் உதைக்க போறாங்க. ஏன்னா இது நடுநிலையான ஒரு பேச்சு எல்லாரும் எதிர்க்கிறாங்க. அதாவது எனக்கு வேண்டியது என் தலைவனை நீ சாடி பேசக்கூடாது. திருட்டு நாய், நீ வயிற்றுக்கு சோறு தின்றியா இல்லை வேற எதனா தின்றியான்னு எனக்கு தெரியல. எச்ச சோறு நீ இவ்வளவு கேவலமா பேசுற. ஒரு தமிழ்நாட்டின் முதலமைச்சர், ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர், அவருக்கு நீ நான் அவ்வளவு பெரிய அப்பா டக்கரா? மூஞ்சா பாரு, நாலு இவ்வளோண்டு இருக்கிறான். உன்னை ஒரு அடி அடிச்சா நீ தான் நான் உதைக்கிறேன் உன்னவா? பைத்தியக்கார பையில அறிவு இல்லை. எத்தனை முறை உன்னை கேள்வி கேட்டாலும் உனக்கு இன்னும் நீ நினைச்சிட்டான் இந்த ஒரு விளம்பரத்துக்காக இப்படி எல்லாம் பேசினா பெரிய ஆள் ஆகிட்டு இன்னைக்கு மீடியா எல்லாம் உன்னை கவர் பண்ண நினைச்சிருக்கானா? பிச்சைக்கார பையில நீ எல்லாம் ஒரு ஆளு, உனக்கெல்லாம் ஒரு மரியாதை. உன்னை நாங்களே உதைக்கிறோம், பொம்பளைங்க உன்னை உதைக்கிறதுக்கு உங்க அம்மா அடிச்சாங்க பத்தியா சுப்பிரமணிய சாமியா, அந்த மாதிரி நீ வா, இங்க அந்த மாதிரி உதைக்க போறோம். ஒரு இடத்துல அடி பொம்பளைங்க கையால வாங்கினாதான் நீ எல்லாம் அடங்குவ. அதனால வாயை அடக்கி பேசு. இல்லைன்னா நீ உன்னுடைய கட்சி தலைமை இவ்வளவு நீ பேசிய அடக்கலைன்னா எடப்பாடியார் இவ்வளவு கேவலமான ஒரு தலைவர்களை வச்சிருக்கிறாங்க. தலைவன்லாம் இல்லை, இவெல்லாம் ஒரு தலைவனா? இவனுக்கெல்லாம் ஒரு மந்திரி பதவி கொடுத்து வச்சிருக்கிறாரு. அவன் தொடர்ந்து பேசிட்டு இருக்கான். பாலை ஊத்துவான் எல்லாம் உன் தலையில தான் ஊத்த போறோம். நீ வா, சென்னைக்கு வா, அதுக்கப்புறமா நீ வந்திருக்க அப்புறமா உன்னை உட்கார வச்சு பேச போறோம். நீ ஒன்னு அடங்கு, இல்லைன்னா நாங்க ஒன்னு அடக்குவோம். இதுதான். வாயை மூடிட்டு நீ ஒழுங்கா பேசுறத பாரு, இல்லைன்னா நாங்க உன்னை ஒழுங்கா பேச வைப்போம். நன்றி, வணக்கம்.